வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் திப்பிலி ரசம் தான் வைக்க போகிறோம். மழைக்காலம் பனிக்காலம் தொடங்கிருச்சுனாலே நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் தொண்டைக்கட்டு கரகரப்பு எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் சரி செய்கிற மாதிரி நம்ம திப்பிலி ரசம் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. திப்பிலிங்கிறது இதுதான் லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க. அது போலவே கண்டந்திப்பிலிங்கிறது திப்பிலியோட வேர்பகுதி. இந்த ரெண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 10 திப்பிலி, ரொம்ப பொடியாக இருந்தால் ஒரு 15 சேர்த்துக்கலாம், அல்லது கொஞ்சம் நீளமாக இருந்தால் 7 அல்லது 8 சேர்த்துக்கலாம். 1.5 இன்ச் நீளத்துக்கு 4 துண்டு கண்டந்திப்பிலி, அரை டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரசத்தை சாப்பிடலாம். அவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்டது இந்த திப்பிலி. இதோட 1 டீஸ்பூன் துவரம் பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் வறுத்தா போதும். துவரம் பருப்பு சேர்க்கிறதால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதோட 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த ரசம் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சூப் மாதிரியும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மழைக்காலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காலங்கள்லேயும் இந்த ரசத்தை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அதிகமாக சேர்த்துனாலும் தப்பில்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். நுரக்கட்டி வர்ற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் காய்ச்சல் நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே இதை விட சிறப்பான மருத்துவமே கிடையாது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.